காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு, குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு, எல்லா வேலையும் முடிச்சுட்டு, அப்பா! டயர்ட் ஆயிடும். இது ஞாபகம் இருக்கா இந்த ஆடு? இது வந்து ஒரு 10 to 15 இயர்ஸ் இருக்கும். ஃபேமஸ் ஒரு டேட்ஸ் கம்பெனியோட ஆட். அப்போலாம் நம்ம சின்ன வயசா இருப்போம். ஸ்கூல் போயிட்டு இருந்திருப்போம். அப்போ நமக்கு இந்த ஆட் பார்க்குறப்போ சிரிப்பா வரும். என்னது இதெல்லாம் ஒரு வேலையா? நல்லா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சுட்டு, குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு ஜாலியா வீட்ல படுத்து தூங்கலாம். ஆனா நம்ம பண்றது தான் கஷ்டமான வேலை. ஹோம் ஒர்க் சப்மிட் பண்ணணும். டெய்லி டெஸ்ட் வைப்பாங்க, படிக்கணும். நம்ம லைஃப் தான் ரொம்ப கஷ்டம். அப்பன்னு அப்ப தோணும். பட் இப்போ ரியலைஸ் பண்றேன் அந்த ஆட வந்து ரொம்ப நம்ம தப்பா நெனச்சுட்டோமே அப்டின்ட்டு. எஸ். அ எல்லாத்துக்குமே இந்த வேர்ல்ட்ல வந்து எவ்ரி ஒன் ஹேவ் தியர் ஓன் ஒர்க்ஸ் இல்ல. அ எல்லாத்துக்குமே இருக்கும். ஃப்ரம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஹோம் ஒர்க் சப்மிட் பண்ணணும் ஸ்கூலுக்கு போனா, டூ த ஆஃபீஸ் போறவங்களுக்கு டாஸ்க்ஸ் இருக்கும். டெய்லி டெட்லைன்ஸ் இருக்கும். தென் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கும் அவங்க ஒர்க் இருக்கும். இட்ஸ் நாட் லைக் தட் ஹஸ்பண்ட் அண்ட் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனோனே ஜாலியா படுக்கிறது இல்ல. ஆஃப்டர் தட் தே ஹேவ் தேர் ஓன் ஒர்க்ஸ். அடுத்து வீட்டு வேலை பார்க்கணும், அ துணி காய போடணும், வெஷல் வாஷிங் இருக்கும். அடுத்து குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்ததும் ஸ்நாக்ஸ் பண்ணி தரணும். ஈவினிங் ஈவினிங் டின்னர் பண்ணணும். இட்ஸ் லைக் தட். இட்ஸ் a never ending loop. Everyone have their own worksல. And Saturday, Sunday ஆனா the housewife will get little rest. ஏன்னா பிகாஸ் அந்த டே ரொட்டீன்லேருந்து ஒரு டெய்லி ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஒரு லெஷரியா ஒரு 6 to 7க்கு எந்திரிக்கலாம். கொஞ்சம் பொறுமையா போலாம். ஆனா மண்டே திஸ் இஸ் த மெயின் பார்ட். மண்டேனாலே எல்லாத்துக்குமே இந்த மார்னிங் வந்து வேகமா எந்திரிக்கிறது அண்ட் பேக் டு ரொட்டீன். அந்த பேக் டு ரொட்டீன் ஷிஃப்ட் த எனர்ஜி ஷிஃப்டிங் ஃப்ரம் தட் சண்டே டு மண்டே. இட் இஸ் த பிக்கெஸ்ட் டாஸ்க் ஃபார் எவ்ரி ஒன் இன் திஸ் வேர்ல்டு. ஆம் ஐ ரைட்? யா. ஆ சில பேர் வந்து இது என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டிப்பா மண்டே ஆயிட்டாலே வந்து எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். டே வந்து அப்பதான் அந்த வீக் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா மண்டே தான். இட்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் மாரி. மண்டே கரெக்ட்டா தான் சில பேருக்கு அந்த மைண்ட் செட் இருக்கும். மண்டே வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டா, எல்லா டாஸ்க்ஸும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டா, ஒரு ஹோல் வீக் டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே வந்து ஸ்மூத்தா போகும்ன்ட்டு அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கும். பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபால்ஸ். ஏன்னா, இப்போ வந்து நம்ம சடன் ஷிஃப்ட் ஃப்ரம் த எனர்ஜி. ஏன்னா சாட்டர்டே, சண்டே வந்து ரொம்ப லெஷரா இருந்திருப்போம். வி வில் பி வாட்சிங் டிவி ஃபார் லாங் ஹார்ஸ் அண்ட் லேட் நைட் ஸ்லீப்ஸ் இருந்திருக்கும். ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிய போயிருப்போம். லாங் ட்ராவல்ஸ் போயிருந்திருப்போம். டயர்டா இருந்திருக்கும். அண்டு மண்டே டக்குனு அது ஷிஃப்ட் ஆகுறது வந்து ரொம்ப 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 கஷ்டம்டா. மைண்ட் லெவல்ல அது ஷிஃப்ட் ஆகுறது வந்து பிசிக்கலி அண்ட் மென்டலி இட்ஸ் ரியலி ஹார்ட். ஸோ, அதனால வாட் த டிப் ஐ ஆம் கோனா சஜெஸ்ட் இஸ் டோன்ட் கீப் த ஹெவி ஒர்க்ஸ் ஆன் மண்டே. இது வந்து நீங்க ப்ரியாரா ஃப்ரைடேவே பிளான் பண்ணிக்கோங்க. மண்டே வந்து நெறைய டாஸ்க்ஸ் டோன்ட் ப்ரீ பிளான் சச் டாஸ்க்ஸ். ரொம்ப லைட்டான டாஸ்க்ஸ் லைக் உங்களுக்கு தெரியும் உங்க எவ்ளோ உங்களால அந்த டேவ ப்ரொடக்டிவா ஆக்க முடியுமோ, உங்க எனர்ஜிக்கு ஏத்த மாரி டாஸ்க்ஸ நீங்க ஓனா ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கோங்க. And don't rush your Monday. It's a normal. Don't try to be over productive on that day. It will affect you mentally and physically. ஏன்னா ஆம், யா நீங்க ஸ்கூல் அண்ட் ஆஃபீஸ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்னா உங்க டாஸ்க்ஸை வந்து ஃப்ரைடேவே ஈவினிங் ஐ நோ இட்ஸ் வெரி ஹார்ட். ஏன்னா மண்டே விட ஃப்ரைடே வந்து டோபமைன் இட்ஸ் வெரி ஹார்ட். அந்த என்ஜாயபிள் அந்த நமக்கு தெரியும் வீக்கெண்ட் வரப்போகுது. ஸோ அந்த டோபமைன் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் டு செக்ரேட் தட் ஃபன் டோபமைன். பட் இருந்தாலும் யூ ஷுட் அன்னைக்கான ஒர்க்ஸை கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணி முடிச்சிடுங்க ஃப்ரைடேவே. ஸ்கூல் அண்ட் ஆஃபீஸ் கோயிங் பீப்புள் அண்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மண்டே காலையில எழுந்திரிச்சு வேகமா அசைன்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம், ஹோம் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெஸ்ஸே எடுத்துக்காதீங்க. ஃப்ரைடேவே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முடிச்சு வச்சுருங்க. அண்டு ஆஃபீஸ் கோயிங் பீப்புளா இருந்தா மண்டே மண்டே அன்னைக்கு மீட்டிங்ஸ் வந்து மேக்ஸிமம் ஷெட்யூல் பண்ணாதீங்க. வென் இட்ஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருந்தாலுமே மண்டே பார்த்துக்கலாம். சாட்டர்டே, சண்டே பசங்களோட நல்லா விளையாண்ட்டு எல்லா ஒர்க்ஸும் பெண்டிங் வச்சுக்கலாம். லைக் துணி மடிக்கிறது, மிஷின்ல துணி போடுறது, கொஞ்சம் பாத்திரம் கழுவுறது, டீக்ளட்டரிங் ஒர்க்ஸ் எல்லாம் ஃபுல்லாவே மண்டே வச்சுக்கலாம். நோ, இட் வில் நெவர் ஒர்க் அவுட். கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ டெய்லி ஒரு 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் முடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ ஆன் தட் மண்டே. அண்ட் நெறைய பேரு மண்டே தான் எல்லாம் கரெக்ட்டா ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நினைப்போம். பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங்.
everything won't work on that single day because we have to return back to our normal routine like work போறவங்க ஒர்க் போகணும், businessmen they have to see the business, school and office students they have to concentrate on studies, and sports persons ஆகட்டும், and all people out there in any other field they have to be stretched on that Monday. ப்ளீஸ் அது மட்டும் இல்ல. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். நார்மலா ஆஃபீஸ் போறவங்க கூட ஜிம்முக்கு காலையில போவாங்க ஏர்லியா. டக்குனு அந்த ஷிஃப்ட் ஆக முடியாது எனர்ஜிலேருந்து. ஸோ, அன்னைக்கு வந்து கொஞ்சம் லைட் ஒர்க் அவுட்ஸ் பிளான் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு ரொம்ப ஹெவியா புஷ் அப்ஸ், நெறைய வெயிட்ஸ் லிஃப்ட் பண்றது, அந்த மாரிலாம் பிளான் பண்ணாதீங்க. பிகாஸ் சாட்டர்டே, சண்டே நம்ம ஜாலியா இருந்துட்டு, திடீர்னு மண்டே வந்து எவ்ரிதிங் ஷுட் கோ ஆன் ரைட் ட்ராக்னா, இட் won't happen. And at last, if we try to make it happen, at last we are the one going to suffer mentally and physically. So it's better to avoid earlier. கொஞ்சம் லைட் ஒர்க் அவுட்ஸ் பிளான் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் சாட்டர்டே, சண்டே நல்ல ஃபுட்ஸ், நல்ல ஃபுட்டு, ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸ் அது இது சாப்பிட்ருப்போம். டக்குன்னு மண்டே வந்து ஹெல்தி டயட்க்கு போகணுங்கிறது கஷ்டம். ஸோ, டக்குன்னு ஹெல்தி டயட்க்கு போக வேண்டாம். கொஞ்சம் ஓகே, அந்த சுகர் கட்டிங்லேருந்து ஆரம்பிக்கலாம் நீங்க. ஜஸ்ட் கட் டவுன் த சுகர்ஸ் அண்ட் ஸ்லோலி யூ ஸ்டார்ட் யுவர் வீக். டோன்ட் ரஷ். த மெயின் கான்செப்ட் இஸ் டோன்ட் ரஷ் யுவர் மண்டே. இது ப்ரொடக்டிவாக போனால் தான் இந்த வாரமே ப்ரொடக்டிவாக போகணும் அப்படின்ட்டு இல்லை. ஜஸ்ட் ஸ்டார்ட் யுவர் மண்டே ஸ்லோ. அண்ட் ஐ மீன் தட் மண்டே ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணணும்னா எதுவுமே எனக்கு ஒர்க் பண்ணக்கூடாது, அன்னைக்கு கொஞ்சம் ஜாலியாக வச்சுக்கோங்க மூடை, நான் அப்படின்னு சொல்ல வரல. பிகாஸ் யூ ஷுட் பே ஃபார் த கம்பெனி யூ ஒர்க் இன். கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களா, இந்த கடையில், இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ல எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் நீங்கள் அவங்களுக்கும் வேலை செஞ்சு தான் ஆகணும். பிகாஸ் கம்பெனி இஸ் ரன்னிங் பிகாஸ் ஆஃப் யூ ஒன்லி. ஸோ, நீங்கள் அதையும் மைண்டில் வச்சுக்கணும். யூ ஷுட் ஒர்க், பட் யூ ஷுட் நாட் ட்ரைன் அவுட். தட்ஸ் த மெயின் கான்செப்ட். ஸோ, ஜஸ்ட் என்ஜாய் யுவர் மண்டே.